फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வெயிட் கெயின் ஃபுட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அடுப்பு மேலே டைரெக்டாக நெருப்பு மேலே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி வச்சு சுட்டிங்கன்னா நல்ல சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கருப்பானவுடனே எடுத்து தண்ணியில் போட்டு இதை இப்படி தோலை உரிச்சிடலாம். பாருங்கள், இந்த தோலை உரிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இந்த கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது இது அப்படியே சாப்பிட்லாம். ரெசிபி செய்ய போகிறதுனால அந்த தோலை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா இந்த மாதிரி அழுத்தி சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக வெந்துருங்க. நம்ம வேக வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சுட்டாலுமே இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கை நல்லா முதல்ல மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய முடியும். லைட்டாக மசிக்காமல் கொஞ்சம் இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அதை மசித்து பிசைய வேண்டியதாக இருக்கும். அதனால் முதல்ல நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் அந்த மாவு. அதனால் நம்ம எப்போவுமே நீங்கள் சப்பாத்தி பூரி என்ன செய்கிறதா இருந்தாலும் முதல்ல மாவு நல்லா திரட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல சூப்பராகவும் வரும். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு சப்பாத்தி மாவு போல் நம்ம வந்து இதை திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இது வந்து பால் பவுடர். திரட்டின சப்பாத்தி மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி பால் பவுடரை வச்சு நம்ம இதை மடித்து திரட்டி சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு இதை அப்படியே சாப்பிட கொடுங்க. ஸ்வீட்டுக்காக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சக்கரவள்ளி கிழங்கோட அந்த சர்க்கரையை வந்து நம்ம சேர்க்காமலே அந்த டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதோட பல்லு வராத குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து சின்னதாக பீஸாக பிச்சுட்டு கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் அது நல்லா சாஃப்டான பிறகு அதை நல்லா மசித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே வெயிட் கெயினான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. நீங்கள் 7 மாத குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நமக்கு தேவையில்லாமல் கொலஸ்ட்ராலான வெயிட்டு வந்து முக்கியமே இல்லைங்க. குழந்தைங்க வந்து எப்போவுமே நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல வெயிட் போடணும், நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் செஞ்சு கொடுங்க. இந்த டைமில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நமக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கோ வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா அதோட சுவை உடனே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கிடைச்சா இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை தவற விட்டுறாதீங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே ஹெல்த்தியானது உடம்புக்கு. குழந்தைங்க ஹெல்த்தியான வெயிட் போடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம எப்பவும் சப்பாத்தி செய்யும் போது இப்படி தாங்க செய்யணும். முதல்ல நம்ம சப்பாத்தி போட்ட உடனே எண்ணெயோ நெய்யோ ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 சைடு திருப்பி போட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மேலே எலும்பி வரும்போது அப்போ தான் நம்ம நெய்யோ இல்லை பட்டரோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து கருகாமல் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக குழந்தைங்களுக்கு குட்டியாக அவங்க விருப்பப்படி டிசைனிங் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு ஹெல்த்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட்டும் சாப்பிட்டு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவுக்கு மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்பவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.